இன்னைக்கு நெறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். செவ்வாய்க்கிழமையில, வெள்ளிக்கிழமையில வீட்ட துடைக்கலாமான்னு. அதாவது செவ்வாய்க்கிழமையும், வெள்ளிக்கிழமையும் வீட்டை துடைக்கலாமான்னா, பூஜை சம்மந்தப்பட்ட பாத்திரங்களை கழுவலாமா? அப்படின்னு வந்து டவுட் இருக்கும். பொதுவா செவ்வாய், வெள்ளி அப்படின்னாலே அது மகாலட்சுமிக்கு உகந்த நாள். அந்த நாட்களில போயிட்டு நம்ம வீட்ட வந்து தண்ணீர் ஊற்றி கழுவுறது, வீட்ட துடைக்கிறது இதெல்லாம் வேண்டாம். ஏன்னா, நம் முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த நாட்களில மகாலட்சுமி நம்ம வீட்டுக்கு விரும்பி வரும் நேரம். அந்த நேரத்துல போய் நம்ம வீட்ட கழுவி துடைச்சுட்டு இருந்தா, வருகிற மகாலட்சுமி வெளியில அப்படியே வந்துட்டு அனுப்புற மாதிரி வந்துட்டு சொல்லுவாங்க. அதனால வீட்ட துடைக்கிற வேலைய மற்ற நாட்களில செய்து முடிச்சுருங்க. அப்படி செஞ்சுட்டு மறுநாள் காலையில எழுந்து செவ்வாய், வெள்ளியில வாசலில நீர் அரைச்சு, கோலம் போட்டு விளக்கு ஏத்தினால் அவ்வளோ ஒரு லட்சுமி கடாட்சமா வந்து இருக்கும். அதுபோல தான் பூஜை பாத்திர பண்டங்களும், சுவாமி சிலைகளுமே, படங்களுமே வந்துட்டு பூஜை விளக்கு இதெல்லாம் வந்து செவ்வாய், வெள்ளிக்கிழமையில போட்டு தேய்ச்சு கழுவக்கூடாது. இதையும் முந்தின நாளே வந்து கழுவி மஞ்சள், குங்குமம் போட்டு வச்சுக்கோங்க. செவ்வாய், வெள்ளிக்கிழமை பூ வைத்து விளக்கேற்றி வழிபடுவது மட்டும் தான் நம் வேலையா வந்துட்டு இருக்கணும். இல்லாட்டி வாரத்திற்கு ஒரு முறை மட்டும் அதுவும் ஞாயிற்றுக்கிழமையில சுத்தம் பண்ணலாம். ஆனால் முடிஞ்ச வரையில செவ்வாய், வெள்ளியில துடைப்பது என்பது கூடாது. வீடு எப்போதுமே மங்களகரமா இருக்கணும்னா, இந்த சின்ன விஷயத்த வந்துட்டு ஃபாலோ பண்ணி பாருங்க.